மத்தியில் இருக்கிற அதாவது ஜல்சக்தி இதனுடைய துணை இணை அமைச்சர் திரு ராஜ் பஷன் சௌத்ரி என்று கூறியிருக்கிறார் ராஜ்யசபையில். அதாவது ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் திரு அன்புமணி அவர்கள். காவிரி தொடர்பாக உச்சநீதிமன்ற தேர்வில் காவிரி எத்தனை கட்டுக்கோட்டு வருதி, அதாவது காவேரி பிரச்சனை தொடர்பாக உச்ச நீதிமன்றம் கடந்த 2018 அளித்த தீர்ப்பில் காவிரியின் குறுக்கே எவ்விதமான கட்டுமானத்தையும் கர்நாடகா கட்டுவதற்கு தமிழகம், கேரளம், புதுச்சேரி ஆகிய மாநிலங்களில் ஒப்புதலை பெற வேண்டும் என கூறியுள்ளது மத்திய அரசுக்கு தெரியுமா? இதற்கு மத்திய அரசு ஒப்புதல் பெற்றுள்ளதா ஆகிய பேர் அதுக்கு ஒரு பதில் சொல்றாரு. காவிரி பிரச்சனை தொடர்பாக உச்ச நீதிமன்றம் கடந்த 2018 பிப்ரவரி 1ஆம் தேதி அளித்த தீர்ப்பில் காவிரியின் குறுக்கே எந்த ஒரு கட்டுமானத்தையும் கட்ட தமிழகம், கேரளம், புதுச்சேரி ஆகிய மாநிலங்களின் ஒப்புதலை கர்நாடகா பெற வேண்டும் என்று எங்கும் குறிப்பிடப்படவில்லை. அதாவது சுப்ரீம் கோர்ட்டை இது சொல்லல, குறிப்பிடல, எங்களை கேட்டுதான் செய்யணும், நம்மளை கேட்டுதான் செய்யணும், ஒப்புதலை பெற வேண்டும் சொல்லலைன்னு சொல்லியிருக்காங்க. இது என்ன ஆபத்துன்னு கேட்டீங்கன்னா, அதாவது ட்ரிபுனலும் சரி, சுப்ரீம் கோர்ட்டிலும் சரி, அவர்கள் எதை சொன்னாலும் மாநில அரசுகளோடு தொடர்புடைய மாநிலங்களோடு அவர்கள் ஒப்புதலை பெற வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க. இது எல்லா பத்திரிகைகளும் இருக்கு. உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பிலும் இது இருக்கு. ஆனால் உச்ச நீதிமன்ற தீர்ப்பில் எங்கேயோ அதை இதையும் கழித்து விட்டு ஒரு சின்ன பிட்டை எடுத்து மாண்புமிகு அமைச்சர்கள் படித்திருக்கிறார்கள். அமைச்சர் அவர்களுக்கு காவேரியுடைய முழு விவரம் தெரியாது என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் மத்திய அமைச்சர் அவர் காலம் சொல்ல 1000 பேர் இருக்கிறார்கள். ஆகையினால நான் குறைத்து மதிப்பிடவில்லை. ஆனால் அவ்வளவு பெரியவர் இவ்வளவு பெரிய தவறை செய்திருக்க கூடாது என்றுதான் பார்க்கிறேன். அதுக்கு என்னால் எளியவராக என்னால் என்ன பதிலை தருகிறேன் என்றால் எங்களை கேட்கக்கூடாது, கேட்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்றதுக்கு நாங்கள் சொல்றோம். நான் எல்லாத்தையும் இது இங்கிலீஷில் இருக்கு, உங்களுக்காக தமிழ் பண்ணிட்டேன். இது ஜட்ஜ்மெண்ட் நான் படிக்கிறதெல்லாம். கர்நாடகா தனது பதிலில் மேகதாட்டு திட்டம் முழுவதும் தனது மாநில எல்லைக்குள் அமைந்திருப்பதால் அதை கட்டுவதற்கு நடுவர் மன்றமோ அல்லது மாண்புமிகு உச்ச நீதிமன்றமோ எந்த தடை விதிக்கவில்லை என்று கூறியுள்ளது. இந்த கூற்று முற்றிலும் தவறானது, எனவே மறுக்கப்படுகிறது. இது முதலாவது. இரண்டாவது, அதே அவர்களுக்கே காட்டி மேற்கோள் காட்டி